பாதம் இருக்கு, வசமா சிக்கிட்டோம். இதுவரைக்கும் திமுகவோட ஆட்சியை பார்த்தோம், மோசமான ஆட்சியை. அதிமுகவோட மோசமான ஆட்சியை பார்த்தோம். வரலாற்றில் இல்லாத கொடுங்கோல் ஆட்சியை பார்க்க போறோம் இந்த 5 ஆண்டு காலம். அவனாவது பதில் சொல்லுவான், இவன் பதிலே சொல்ல மாட்டேன். என் மேல பழிய போடுறாங்க, என் மேல பழிய போடுறாங்க, வாயிலே வேத்தை அடிச்சுக்கிறது. என் அன்பு சொந்தங்களே, தாவே காங்கிற கட்சி தொடங்கப்பட்டு இதுவரைக்கும் 55 உயிருக்கு மேல காவு வாங்கிட்டான். கரூர்ல 41 பேர் சாகிறதுக்கு காரணமே தாவே காங்கிற கட்சி. நீ வழக்க போடு, மயில போடு, விஜய் தாண்டா காரணம். 41 பேர் செத்து விழுந்ததுக்கு காரணம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய். அதற்கு பொறுப்பேற்றாரா? நான் இந்த மரணங்களுக்கு பொறுப்பேற்கிறேன், அந்த விபத்து என்னால் நடந்துருச்சு, நான் பொறுப்பேற்றுக் கொள்றேன் அப்படின்னு பேசினாரா? கடைசி வரை அந்த மரணங்களுக்கு பொறுப்பேற்கல. இறந்து போயிட்டான், செய்தி வருது 30 பேர் இறந்து போயிட்டாங்கன்ட்டு. என்ன பண்ணணும் ஒரு தலைவன்? நம்மளை பார்க்க வந்து இறந்து போயிட்டானு பதறி துடிச்சு போய் என்னானாலும் பரவாயில்ல, செத்து போன உடம்ப நான் பார்க்கணும், எனக்காக செத்தவனை நான் பார்க்கணும்னு ஓடோடி போயிட்டா அவன் தலைவன். ஆனா துண்ட காணும், தோதவும் இதை காணும்ட்டு கிளம்பி ஓடிட்டாரு. கிளம்பி ஓடிட்டு 1 மாத காலம் கழிச்சு வெளில வர்றாரு. 2 நாள் கழிச்சு ஒரு வீடியோ, சர்க்கார் பட இன்டர்வல் பிளாக் மாதிரி. இப்ப திடீர்னு பார்த்தா நான் கரூருக்கு போறேன். ஏன் திடீர்னு கரூருக்கு போறீங்க? ஆட்சிக்கு வந்து 1 வாரத்தில் போயிருக்கலாம், 10 நாள்ல போயிருக்கலாம், இப்ப ஏன் போறீங்க? அந்த 41 பேரோட குடும்பத்தாருக்கும் அரசு வேலை தர்றேன், ஏன் முதலாளி அறிவிக்க வேண்டியதானே? பதவி பிரமாணம் எடுத்த உடனே கையெழுத்த போட வேண்டியதானே? இப்ப ஏன் பண்றாரு? ஏன்னா கரூர்ல சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அதிமுகவை சேர்ந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் இப்ப தாவேக வந்துட்டார். அங்க இடைத்தேர்தல் வரப்போகுது. இடைத்தேர்தல் வரப்போறதுனால திடீர்னு 41 பேர் இருக்காங்கல்ல, அந்த குடும்பத்தார், அவங்கள பார்க்க போறேன். ஒரு நாடகம். என் அன்பு சொந்தங்களே, நிர்வாக திறன் இல்லாத ஆட்கள்கிட்ட மட்டும் இல்ல, மனித தன்மையே இல்லாத ஆட்கள்கிட்ட நாடு சிக்கிருச்சு.